பாபாஜி, நீங்க என்னோட கனவுல வந்தீங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சதே. எனக்கு நிறைய அருள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நான் கடைபிடிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு காசு, பணம், சொத்து, காரு, பங்களா, கடன் பிரச்சனை மட்டும் தீர்த்து வச்சிருங்க சாமி. நன்றி. போச்சு. Bro, it's very wrong, bro. வாங்க வாங்க, இந்த வீடியோக்குள்ளே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு தான் பாபாஜி, பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு தான் கடவுள், பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு தான் வந்து குரு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. உண்மையா? இதெல்லாம் உண்மையா? அதுக்காக தான் அவங்க இருப்பாங்களா? இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கே வந்து லைட்டாக கில்ட் இருக்குல்ல, ஐயோ நம்ம வெறும் இதுக்காக மட்டும்தான் அவரை வந்து கும்பிடுறோம் அப்படின்னு. அப்போ அந்த கில்ட்லேருந்து எல்லோரும் வெளியில் வரணும் இல்லையா? அதுக்கான சொல்யூஷன் என்ன? பகவானை புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தியானம் பண்ணணும், அந்த ஞானத்தை எந்த அளவுக்கு அடையணும், அத்தனை பண்ணாதான் அந்த லெவலுக்கே நம்மளால் போக முடியுன்றது ஏன் யாருமே உணர மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற மூமெண்ட்ஸ் தான் வந்து கால்குலேட் ஆகும் தவிர, நீங்கள் சும்மா சிந்தனையிலே எல்லாம் நினச்சா அது எதுவுமே கால்குலேட் ஆகாது. இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் கலியுகத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரே ப்ராப்ளமான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ப்ராப்ளமே பாபாஜி கிட்டே போய் இது கேள் அது கொடுப்பார், பாபாஜி கிட்டே போய் இது சொல்லு, கனவுல வந்து அவர் அது சொல்லுவார். ஆனால் உண்மையிலே பாபாஜி கனவுலே வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது செய்யுங்கடா, அந்த ப்ராசஸ் செய்யுங்கடா அப்படின்னா கூட ப்ராசஸை செய்ய மாட்டோம். நமக்கு சோம்பேறித்தனம், நம்ம இன்னும் மாற மாட்டோம். ஆனால் நம்ம கேட்டதெல்லாம் அவர் வந்து கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அவரை மாற்றிடுவோம். நம்ம அவரை மாற்றிட்டு வேறு கடவுள்கிட்ட போகணும். ஏன்னா இங்கே தான் பல கோடி கடவுள்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டு. இதுலேருந்து வெளியில் வரணும். என்ன பண்ணணும்? உட்காந்துட்டு ஜஸ்ட் லைக் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு ஓம் கிரியா அப்படின்னு சொன்னாலாம் பாபாஜி வரமாட்டேன். இது பாபாஜி வரத்துக்கு கிடையாது. அதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா உணர்வதற்கு மட்டும்தான் இந்த இத்தனையுமே வந்து நம்ம பண்ணுறது. இதுவும் உணராத நம்ம வந்து இல்லை ஸ்டில் நம்ம அதிலே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா மனிதர்களும் அதில் இருந்து திண்டாடி அதிலே தான் வந்து நம்ம ரோஸ்ட் ஆகிட்டே இருக்க வேண்டியது. ஸோ ஒவ்வொரு ஹியூமனும் இந்த கிரியாயோகம் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணுன்றதை உணருங்க. இதை உணராத நம்ம போக முடியாது. இங்கே இருக்கிற அனைத்து ஆன்மீகவாதிகளும் உணர வேண்டிய ப்ராசஸ் என்னென்னா, இன்க்ளூடிங் குருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தன்னடக்கமாக இருந்துட்டு 18 வருஷம் மார்க்கம்ன்றதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. 18 வருஷம் இதை பயிற்சி பண்ணணும். அப்போ தான் இது சாதனை பண்ண முடியும். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் முடியும். ஸோ இது எல்லோரும் உணர்ந்து ஒவ்வொரு ஹியூமனும் இதை வந்து கடைபிடிச்சிட்டு கொண்டு போகணும். அப்போ தான் யூ கேன் அச்சீவ் ஹையர் கான்ஷியஸ்னஸ், தட் இஸ் சுப்பீரியர் காட். ஸோ இது உணர்ந்து ஒவ்வொரு ஹியூமனும் அன்போடு இருந்து அந்த ஆன்மீகத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆன்மீகத்தை மட்டும்தான் நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். வேறு எல்லாமே நஷ்வர பொருள் தான் அப்படின்றத உணர்றவங்களுக்கு தான் இந்த இடமே. ஸோ இது சொல்லி விடப்படுறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோட எபிசோடை குவிக் அண்ட் ஷார்ட்டாக நம்ம முடிச்சிருக்கிறது. யாரும் கவலைப்பட வேண்டாம். ரோஸ்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரி ஓம்.